என்ன சமையலோ என்ன சமையலோ. தக்காளி சாதம் பண்ணலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 பட்டை, அதே மாதிரி ஒரு 2 பிரிஞ்சி இலை, கடைசியாக போடுறதுக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா. ரொம்ப வேண்டாம், துளியோண்டு போதும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் பெருங்காயம், அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயும் நெய்யும் போட்டுடுறேன். கடுகு, இப்போ கடுகு வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, இப்போ கொஞ்சம் சோம்பு, பட்டை, அப்புறம் பே லீஃப், இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ நம்ம எல்லா பொடியும் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நான் தக்காளி சேர்த்துறேன். தக்காளி மெயினாக நல்லா பழுத்த தக்காளியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சிகப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், எல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி கிரேவி அங்கே ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெந்நீர் வச்சிடலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ அதில் 4 கப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து. இதில் வந்து நம்ம ஊற வச்ச ரைஸ், பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் சவுண்டு வந்துட்டு அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு 3 நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சவுண்ட் வந்துடுது. ஸோ அடுப்பு கொஞ்சம் சின்னது வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஈஸி தக்காளி சாதம் ரெடியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.